தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த ஆசீர்வாதமான நேரத்திலும் கூட உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சியோடு கூட கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆதரவு தேடி போவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாக்கா, ஏதாவது ஒரு மனுஷங்கிட்ட நான் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் எனக்கு ஒரு ஆதரவு தரணும், நீங்கள் எனக்கு ஆதரவாக இருக்கணும், நீங்கள் தான் அதில் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மனிதனிடத்துல ஒரு ஆதரவு தேடி நம்ம போகுவோம். ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான், ஆதரவு தருகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான், ஆனால் முழுமையான ஆதரவு தரமாட்டான். ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணுவான், உங்களை கைவிட்டு விடுவான். ஆனால் இந்த ஆதரவை நாம் கடவுளத்தில் கேட்கிற பொழுது, அந்த பிரச்சனையில் அந்த ஆபத்தில் நாம் கடவுளை தேடுகிற பொழுது, கடவுளே உங்களுக்கு நித்திய ஆதரவாக இருப்பார். அதான் வேதத்தில் கூட நாம் பார்க்குறோம். எஸ்ஐக்கு எல்லாருக்குமே தெரியும், அவன் நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறான். மரண தருவாயில் எஸ்ஐக்கியா கடவுளை நோக்கி பார்க்குறான். பார்த்த பொழுது கடவுள் அவனுடைய ஆயுசு நாட்களில் 15 வருடத்தை கூட்டி கொடுத்தாரு. அந்த 15 வருடத்தை மட்டும் கூட்டி கொடுத்த கடவுள் தான் அந்த 15 வருடத்தை மட்டும் கூட்டி கொடுக்கல, கூட இன்னொரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அதான் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இப்படியாக சொல்கிறார், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். அப்போ அந்த ஆபத்தான நேரத்துல மரண தருவாயில எசேக்கியா கடவுளை நோக்கி பார்த்ததுனால, ஜெபித்ததுனால கடவுள் என்ன செய்றாரு, இரட்டந்தனையான ஆசீர்வாதம். 1, 15 வருடத்தை கூட்டி கொடுத்தாரு. 2வதாக நான் ஆதரவா இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அதே போலதான் உங்க பிரச்சனையில நீங்க கடவுளை நோக்கி பாருங்க, உங்க ஆபத்துல கடவுளை நோக்கி கூப்பிடுங்க. அவரே உங்களுக்கு நித்திய ஆதரவாக இருப்பார். அவரே உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை நல்ல முறையில் வாழ வைப்பார். இந்த விசுவாசத்தோடு கூட நாம கடன் செல்லுவோம். எல்லா பற்றிக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு ஆதரவாக இருப்பீர் என்பதை இந்த வார்த்தையின் வழியாக நாங்கள் கேட்டிருக்கிற பொழுது, அந்த வார்த்தையின் வழியாக நாங்கள் விசுவாசோடு நோக்கி பார்க்கிறோம். நீதாமே எங்களுக்கு ஆதரவாக இருந்து எல்லா ஆபத்துக்கள், எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலிருந்து நீர் எங்களை விடுவித்து காத்து ரட்சிக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.